அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீக்லி அனலைஸ் பார்க்கலாம். இனி வரும் நாட்கள்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, வீக்லி மந்த்லி ஏன் சார் போடுறதுல, இயர்லி போட்டுட்டீங்க, ஓகே வீக்லி மந்த்லி அப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்களே போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனால் இனி கம்பல்சரி வீக்லி மந்த்லி எல்லா வேல்யூஸுமே வந்துடும். இது பொசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இன்ட்ராடே கிடையாது. இது பொசிஷனுங்க, ஹெட்ஜிங்கோட தான் பண்ணணும். ஹெட்ஜிங் இல்லாமல் பண்ணணும்னா அதுக்கு மேக்ஸ் நம்மளுடைய இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அப்போ தான் பண்ணணும். இது 52 வாரத்தில் 52 வீக்கில் 44 வீக்கு சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம மிடில் ட்ரேட் ஆகிடலாம், ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாலும். ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா ஆப்போசிட்டில் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் சேர்த்து அதனுடைய டபுள் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? இதனுடைய டார்கெட் என்னன்னாக்கல நம்ம சொல்கிற இடத்துல இருந்து 100 பாயிண்ட்ஸ், 100 புள்ளிகள் மினிமம் டார்கெட். அது மேக்ஸிமம் இருக்கலாம். மந்த்லி டைரக்ஷன் என்ன டைரக்ஷனுக்கோ அதே டைரக்ஷனில் இருக்கிறது பெட்டரு. இயர்லியில் இருந்தாலும் மந்த்லியில் இருந்தால் இன்னும் அதை விட பெட்டர். இயர்லி வீடியோ ஆல்ரெடி நான் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க இயர்லி வீடியோ. ஓகேங்களா? சரி, இது ப்ராப்பராக பார்த்தா டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் தான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். ஆனால் நம்ம 15 மினிட்ஸில் கூட கன்சிடர் பண்ணோம். எகைன் ஆனால் மறுபடியும் உள்ளே வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கும். ஓகேங்களா? அப்போ அங்கே ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும் அந்த இடத்துல. அதுதான் ரொம்ப முக்கியம். அது உங்கள் டெக்னிக்கல் கூட நீங்கள் எதை வேணால் பார்த்துக்கலாம். நம்ம மேக்ஸ் அடிப்படையில் சம் ரூல் இருக்குது, அதை வச்சு நம்ம எடுப்போம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் 23,412 இருக்குது. இங்கே இந்த இடத்துல இருக்குது. இங்கிருந்து மார்க்கெட் இந்த வீக் மீன்ஸ் நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி தான் வீக்குங்க. இனி டியூஸ்டே தான் நமக்கு வீக்கு. ஓகேங்களா? டியூஸ்டே எவ்ரி டியூஸ்டே வீக்கு முடிஞ்சிடும். நிஃப்டிக்கு வீக்குனா வெள்ளிக்கிழமை தானே சார் அப்படின்ட்டு இந்த வேல்யூ வச்சிருக்காதீங்க. ஓகேங்களா? சரி, நம்ம எவ்ரி தேர்ஸ்டே நம்ம உங்களுக்கு காலையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இங்கிருந்து மார்க்கெட்டு 2358 to 22,952 இங்கே வந்தால் தான் இந்த வீக்குக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்தால் தான் இந்த வீக்கே பார்க்கணும், இல்லையா உட்காந்துருக்கணும் வீக்குக்கு. அதே இங்கிருந்து மேலே போனால் 23,848 23,942 இந்த ஜோனுக்குள்ள தான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ். இந்த வீக்கு இங்கே போனால் ரெசிஸ்டன்ஸு, இங்கே வந்தால் சப்போர்ட். இங்கே கன்ஃபர்மேஷன் இருக்கணும். இப்போ பிளைண்டாக அப்படியே எடுக்கணும்னா கூட எடுக்கலாம். அதுக்கான ஸ்டாப் லாஸ் டவுன் சைடு வேல்யூ இருக்கு இல்லையா, 22,952 இதுதான் ஸ்டாப் லாஸ். அதுக்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ், டே கேண்டில் வச்சா பெரிய லாஸ் ஆகிடும். அதனால 15 மினிட்ஸ் வச்சாலும் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் அன்னைக்கு டேக்கு உள்ள வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்து தான் ஆகணும். ஆனால் நம்ம அங்கே கன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்லாம் தெரியும், அங்கே கன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி எடுக்கணுங்கிறது. 23,942 அப்சைடுக்கான ஸ்டாப் லாஸ். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாக்கல எக்ஸிட் ஆகும். இது வீக்லி அனலைஸு. மந்த்லி இதுவும் நான் போட்டுறேன், இப்போ அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா மந்த்லி ஃபஸ்ட்டு போட்டு வந்துருக்கணும். அது இப்போ தான் சரி நிறைய மெசேஜ் வந்ததுனால தான் சரி போடுவோம், இனி மந்த்லி வீக்லி எல்லாத்தையுமே போட்டுருவோம். இயர்லி வீடியோ இயர்லியில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீக்லி எக்ஸ்பீரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.